இன்றைக்கி நம்ம என்ன வழக்கு பார்க்க போகிறோம்னா ரிச் எதிர் பால்ட்வின். இந்த வழக்கில் முக்கியமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, நிர்வாக முடிவுகளில் இயற்கை நீதி கோட்பாடை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுமா கடைப்பிடிக்கக்கூடாதா. அதாவது இயற்கை நீதி கோட்பாடுனா என்ன? ஒரு தனி மனிதனோட அடிப்படை உரிமைகளை, அதாவது ஒரு விஷயத்துக்காக அவன் பாதிக்கப்படுறான்னா அவன் தரப்பு நீதியை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படணுமா கொடுக்கப்படக்கூடாதா, மீறி அது பறிக்கப்பட்டால் அது என்ன வகையில் அவங்க திருப்பி பெறலாம். இப்படி எல்லா வகையான முக்கியமான விஷயங்களையும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்க வழக்கு தான் இந்த வழக்கு. ஸோ இந்த வழக்கை முழுசாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வழக்கில் மெயினாக என்ன விஷயம் நடக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது தலைமை காவலர் சார்லஸ் ரிச் அப்படிங்கிறவர் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வழக்கு போட்டு அவரை எந்த விதமான அவரோட தரப்பு வாதத்தையும் விவாதிக்க கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம அவரை பணி நீக்கம் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஆப்ஷன்லேருந்து இந்த வழக்கு தொடங்குது. அவர் இயற்கை நீதி கோட்பாடு மூலிமா என்னோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னோட தரப்பு வாதத்தை கூறுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அவங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு அவர் தரப்பு வாதத்தை கொடுக்க நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, அதாவது நிர்வாக முடிவுகள், அதாவது நிர்வாகத்தோட தலைமைத்துவம் என்ன கருத்து கொடுக்குதோ அதன் அடிப்படையில் தான் எங்களால் வழக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீதிமன்றம் அவரோட வழக்கை தலைமைத்துவம் தான் இதில் மெயின் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ இதை எதிர்த்து அவர் ரெண்டாவது ஒரு கட்டமாக பிரபுகள் சபைக்கு போகிறாரு. இந்த மாதிரி எனக்கு வாய்ப்புகளே கொடுக்காம என்னோடய அடிப்படை உரிமைகளை அவங்க பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பிரபுகள் சபை இதை ஆராய்ச்சி எடுக்கும்போது இந்த தீர்ப்பு கண்டிப்பாக செல்லாத நிலையில் உள்ளது. ஏன்னா ஒரு தனி மனிதனோட விஷயங்களை, அவனுக்கான உரிமைகளை பறிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது நிர்வாகம் தான் மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ மறு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது அதிகார அமைப்பு, அதாவது இயற்கை நீதி கொள்கைகளை கடைபிடிப்பது உறுதி செய்கிற வகையில் இந்த வழக்கு அமைஞ்சது. ஸோ கண்டிப்பாக இயற்கை நீதி அடிப்படையில் அவனோட தரப்பு வாதத்தை தெரிவிக்கிறதுக்கு அவனுக்கு முழு உரிமை இருக்குது. ஸோ அதை பறிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஸோ அவனோட தரப்பான விஷயங்கள் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அவனோட பணி நீக்கம் செல்லாது அப்படிங்கிற ஆப்ஷன்லேயும் ஒரு தனி மனிதனோட சட்டத்தின் வழியான அவனோட சுதந்திரத்தை, உரிமைகளை இந்த வழக்கு ரொம்ப தெளிவாகவே விளக்கியிருக்கும். இதில் மெயின் விஷயம் நியாயமான செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கடமை அந்த நிர்வாகத்துக்கும் இருக்குது, நீதிமன்றத்துக்கும் இருக்குது. ஒரு நபரோட வாழ்வாதார உரிமைகள் மற்றும் நியாயமான எதிர்பார்ப்புகளை பாதிக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தனது தரப்பு வாதத்தை தெரிவிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது. ஸோ அந்த உரிமையை யாரும் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் ரொம்ப தெளிவாக விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. இதில் இழுக்கப்பட்ட சட்ட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இயற்கை நீதிங்கிறது நீதிமன்றமோ இல்லை நீதிமன்றம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் எழுப்பும்போது, அது ஒரு தனி மனிதன் அடிப்படையில் எந்த ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கான நிவாரணமாக அமையணும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக் விஷயம், அவரை பணி நீக்கம் செய்கிறாங்க. அதில் நீதிமன்றத்திட்ட அவர் ஃபஸ்ட்டு உதவி கேட்கும்போது அவங்க உங்களோட நிர்வாகத்தில் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுதான் இறுதியானது அப்படின்னு அவரோட வழக்கில் எந்த ஒரு நீதியும் கிடைக்காத பட்சத்தில் ரெண்டாவதாக பிரபுக்கள் சபைக்கு போய் கேட்குறாரு. அங்கே அவருக்கான தீர்ப்பு சரியானதில்லை அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அவருக்கான இயற்கை நீதிக்கான ஜஸ்டிஸை கிடைக்கிறதுக்கு பிரபுக்கள் சபை மிகவும் உதவியாக இருந்திருக்கு. அவ்வளோதான். இதுதான் முக்கியமான இந்த கேஸ் லாவோட கண்டென்ட். இதை நீங்கள் விரிவாக்கமாக எழுதும் போது கரெக்டான பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.